யூஎஸ் நேவியோட 5 பாம்பர் ஃப்ளைட் ஃப்ளோரிடாலேருந்து டேக் ஆஃப் ஆகுது. அந்த ஃப்ளைட்டில் 14 க்ரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்கள லீட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்டும் இருந்தாங்க. அவங்களோட ட்ரைனிங் மிஷனோட நேம் ஃப்ளைட் 19. நேவிகேஷன் எக்ஸசைஸும் மார்க் பாம்பிங்கும் தான் அவங்க மெயினாக பண்ணாங்க. கிளைமேட் நார்மலாக தான் இருந்துச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன 90வது நிமிஷம் கமாண்டர் லெஃப்டினன்ட் சார்ல்ஸ் டெய்லர் வினோதமான விஷயங்களை நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அட்மாஸ்பியர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நிமிஷம் கழியும் போதும் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே பேஸில் ஒரு ரேடியோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. காம்பஸ் ஒர்க் பண்ணல. எந்த டைரக்ஷன்ல நாங்க டிராவல் பண்றோம்னு எங்களுக்கு தெரியல. எங்க ஃபிளைட்டை சுத்தி அதிபயங்கரமான. இதை கேட்ட ஆஃபீஸர் இதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. காரணம் சில நேரத்தில் அங்கே கடலோட நிலைமை மோசமாக தான் இருக்கும். அது கொஞ்ச நேரத்திலே சரியாயிரும். அதனால அவர் கண்டுக்காம விட்டுருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 5 ஃப்ளைட்ல இருந்து ஒரு மெசேஜ் கூட வரவே இல்லை. உடனே அந்த ஃப்ளைட்டை ரேடார்ல ட்ராக் பண்ண ட்ரை பண்ணப்ப அந்த ரேடார்ல அவங்க பார்த்தது அவங்க ஈரக்கொலையை நடுங்க வச்சிருச்சு. அந்த 5 ஃப்ளைட்டுமே ரேடார்ல இருந்து மறைஞ்சு போச்சு. உடனே அவங்கள தேட ஒரு சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மெரைன் பிளேன் புறப்படுது. அவங்க மொத்தம் 13 பேர் அடங்குற ஒரு டீம். அவங்க ரொம்ப சீரியஸா தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சதும் கீழே பேஸ்ல இருக்கிற ஆபீசருக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. அந்த 5 ஃபிளைட்டை தேட போன இந்த ஃபிளைட்டும் ரேடார்ல இருந்து மறைஞ்சு போச்சு. உடனே அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சர்ச் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. உலகத்திலே மிகப்பெரிய சர்ச் ஆப்ரேஷன்ல அது ஒன்றா இருந்துச்சு. சர்ச் மாசங்களா தொடர்ந்துச்சு. அந்த ஃப்ளைட்டை பத்தியோ டெட் பாடிஸை பத்தியோ ஒரு நியூஸ் கூட ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளைட்ஸும் கப்பல்ஸும் அந்த இடத்துல காணாம போக ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்காவோட ஃப்ளோரிடா, பியூட்டோரிக்கா, பர்முடாக்கு நடுவில் இருக்கிற இடம் தான் அது. அந்த ஒரு இடத்துக்கு மீடியா ஒரு விசித்திரமான பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, பெர்முடா ட்ரையாங்கிள். பர்முடா ட்ரையாங்கிள் நடந்தது ஒவ்வொன்றும் விசித்திரமா பயம் நிறைஞ்சதா இருந்துச்சு. உலகத்திலேயே நிறைய ஃபிளைட்ஸும் கப்பல்ஸும் மிஸ்ஸிங் ஆன இடமே இதுதான். 500 வருஷமா பர்முடா ட்ரையாங்கிளை பத்தி மனுஷங்க காதுல கேட்குது. இதுக்கெல்லாம் ஆரம்பமா இருந்தது கிறிஸ்டோபர் கொலம்பஸ். புது இடங்களை கண்டுபிடிக்கணுங்கிற எய்மோட அவரோட கப்பல்ல அவர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவர் ஒன்று கவனிக்கிறாரு. அவரோட கையில இருந்த காம்பஸ் ஒர்க் ஆகல. என்ன நடக்குதுன்னே அவனுக்கு சுத்தமா தெரியல. காம்பஸோட மூமெண்ட்ஸ் அவரை ரொம்ப பயப்படுத்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம வானத்தை பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு விசித்திரமான பயப்படுத்துற மாதிரி ஒரு வெளிச்சம் வானத்துல இருந்து கடல்ல இறங்குறத பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு அவரோட புக்ல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மனுஷங்களை அதிர்ச்சி ஆக்குற மாதிரி சம்பவங்கள் பர்முடா ட்ரையாங்கிள்ல நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபேமஸ் கப்பலான HMS அட்லாண்டா 100க்கும் மேற்பட்ட நேவி க்ரூ மெம்பர்ஸோட அங்க மறைஞ்சு போச்சு. யூஎஸ் நேவியோட ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய இழப்பு நடந்தது பர்முடா ட்ரையாங்கிள்ல தான். 309 பேசஞ்சர்ஸோட புறப்பட்ட யூஎஸோட சைக்ளோப்சிஸ் ஒரு சின்ன எவிடன்ஸ், ஒரு டிராப் எவிடன்ஸ் கூட இல்லாம அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. கரோல் ஏ டியரிங்கிற கப்பல் ஒரு இடத்துல காணாம போச்சு. அப்புறம் மிகப்பெரிய சர்ச்சுக்கு அப்புறம் கப்பல் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கப்பல்ல இருந்த எல்லாருமே காணாம போயிட்டாங்க. வெறும் கப்பல் மட்டும்தான் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பர்முடா ட்ரையாங்கிள் நடந்திருக்கு. காலம் போக போக பர்முடா ட்ரையாங்கிளை பத்தி நிறைய தியரிஸ் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த தியரிஸை இப்ப பார்த்துட்டு வரலாம். ஏலியன்ஸ் பத்தி தான் இந்த ஒரு தியரி. ஒருவேளை பர்முடா ட்ரையாங்கிள் ஏலியன்ஸோட பேஸா இருக்கலாம். அவங்கள பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அங்க வர ஃப்ளைட்ஸையும் கப்பல்ஸையும் அடைச்சு வச்சிருக்கலான்னு இப்படி ஒரு தியரி இருக்கு. ஹியூமன்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு உயிரினம் அங்க இருக்கலாம். அந்த உயிரினத்தோட கண்ணில் படுறவங்க அப்புறம் வெளி உலகத்தை பார்க்காம இருக்கலாம்னு இப்படி ஒரு தியரி இருக்கு. இது ஒரு parallel world, அதாவது இன்னொரு உலகத்துக்கான ஒரு போர்ட்டல் கதவா கூட இருக்கலாம். அந்த parallel worldல இருந்து நம்ம உலகத்துக்கு கம்யூனிகேஷன் பண்ண முடியாம இருக்கலாம். இங்க மறைஞ்சு போனவங்க இன்னொரு உலகத்துல தான் அப்பியரே ஆவாங்க அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்க. சிலப்ப அங்க டைம் டிராவல் கூட நடக்கலாம். இந்த காலகட்டத்தில் போனவங்க இன்னொரு காலகட்டத்தில் தான் வெளியில வராங்கன்னா அவங்க எந்த காலகட்டத்துக்கு போயிருப்பாங்கன்னே தெரியல. பர்முடா ட்ரையாங்கிளை பத்தி இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு. இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு வீடியோ பத்தாது. ஆனா இந்த தியரிஸை பத்தி சயின்டிபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஹியூமன்ஸோட இமேஜினேஷன்ல இருந்து வந்த தியரிஸ் மட்டும்தான். அப்புறம் இந்த இடத்துல சயின்ஸ் என்ன சொல்ல வருது?
ஃபர்ஸ்ட் காம்பஸை பத்தி பார்ப்போம். காம்பஸ் எப்படி ஒர்க் ஆகுது? நம்மளோட இந்த பூமிங்கிறது ஒரு காந்தம், ஒரு மேக்னெட் தான். அதுக்கு ஒரு நார்த் போலும் இருக்கு, ஒரு சவுத் போலும் இருக்கு. அதால மற்ற மேக்னெட்ஸை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ இந்த காம்பஸும் ஒரு மேக்னெட் தான். ஸோ காம்பஸோட நார்த் போல் எர்த்தோட சவுத் போல் கூட அட்ராக்ட் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் டிராவல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. பூமியில சில இடத்துல மட்டும் காம்பஸ் யூஸ் பண்ணும்போது பூமியோட நார்த் போலும் பூமியோட மேக்னெட்டிக் நார்த் போலும் ஒரே இடமா இருக்கிற மாதிரி காட்டும். இதை நடக்கிற இடத்த தான் அகோனிக் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அகோனிக் லைன்ஸுங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவா மாறும். ஆனால் கடந்த 300 வருஷமா இந்த அகோனிக் லைன்ஸ் பர்முடா ட்ரையாங்கிள் தான் இருக்கு. பூமியிலே மிக அளவில் சைக்ளோன்ஸ் ரிப்போர்ட் பண்ண இடம் புளோரிடா. எஸ், பர்முடா ட்ரையாங்கிள் பக்கத்துல இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் கடல்ல புயல் இருக்கிறனால கடல் ரூக்ஷமா இருக்கும். ஹியூமன் சைக்காலஜி கூட கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் தான் இது. ஃப்ரீக்வன்சி இல்யூஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு எஃபெக்டை புரிஞ்சுக்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு பைக் வாங்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க ரோட்ல இறங்கும்போது அந்த பைக் நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்க மாறிட்டாங்கன்னு இல்லை. நீங்க அந்த பைக்கை வாங்க முடிவு பண்ணனால உங்க பிரெயின் பர்டிகுலரா அந்த ஒரு பைக்கை மட்டும் கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு எஃபெக்டை தான் பேடர் மெயின் ஹாஃப் எஃபெக்ட்னு சொல்றாங்க. பர்முடா ட்ரையாங்கிள்லயும் இந்த ஒரு விஷயம் தான் நடக்குது. நிறைய பேர் அந்த ஒரு இடத்துல நடக்கிற மிஸ்ஸிங்கையும் மர்மத்தையும் நோட் பண்றாங்க. ஆனா உண்மையாலுமே பூமியோட மற்ற கடல் இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டே தான் இருக்கு. அதுவும் இல்லாம பர்முடா ட்ரையாங்கிள் இருக்கிற இடத்துல தான் வேர்ல்டோட கப்பலோடையும் ஃப்ளைட்டோடையும் டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கிற இடம். அதனால அந்த இடத்துல நடக்கிற இன்சிடென்ட்டோட கவுண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுல ஆச்சரியப்படுற எதுவுமே இல்லை. அப்போ பர்முடா ட்ரையாங்கிள் பற்றின மர்மம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? பர்முடா ட்ரையாங்கிளில் உண்மையாலுமே மர்மம் நிறைஞ்சிருக்கா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பாய்.